இந்தியாவுல தங்கமும் வெள்ளியும் ஏன் இப்படி அநியாயத்துக்கு விலையேறி நிக்குது? இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்குது. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாரி கழுத்துல போடக்கூடிய அது வெள்ளி தங்கத்துக்கும், கால்ல போடக்கூடிய கொலுசுக்கும் எதுக்கு ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? இப்படி விலையேத்தி வச்சு ஏன்யா ஏழை மக்கள் சாபத்த வாங்குறீங்க? இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப ரொம்ப பாவம் இதெல்லாம். நீ எந்த கோயிலுக்கு போனாலும் உனக்கு இதெல்லாம் தீரவே தீராது. சரிதா? இதுல உனக்கு என்ன கிடைச்சிற போகுது சொல்லு? ஏதோ ஒரு ஏழை மக்கள் தங்கம் அப்படிங்கிறது ஒரு கனவா கூட காண முடியாத அளவுக்கு தான் போயிருச்சு. நீங்க உங்களோட பொழப்புத்தனம் அப்படிங்கிறது, உங்களோட வேலை அப்படிங்கிறது இந்த மாரி தான் இருக்குது. இதனால உங்களுக்கு என்ன பயன்? யாரோ உங்களுக்கு ஏதோ மேலருந்து ஏதோ புண்ணிய கணக்கு ஏதோ சேர்த்துக்கிட்டே போவாங்களா? கிடையாது. இதுக்கு பதிலா பாவ கணக்கு தான் அதிகமாயிட்டு போகும். ஓகேங்களா? அப்பன் செஞ்ச பாவம் பிள்ளைக்கு. நீங்க பாவத்த சேர்த்தாதீங்கயா. உங்களுக்கு அடுத்த தங்க, நகை வியாபாரம் பண்ணக்கூடிய பெரிய பெரிய இத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பாவம் அப்படிங்கிறது உங்களோட போவாது. நாளைக்கு உங்க பிள்ளைங்கலாம் நல்லா இருக்கணும். ஓகேவா? இன்னைக்கு ஏழை மகத்துல எவனாச்சும் ஒருத்தன் வந்து ஒரு தங்கம் வாங்க முடியலன்னா வவுத்துல அடிச்சுட்டு அழுதான் அப்படின்னா, அந்த நிலைமைக்கு உண்டான பாவ கணக்கு அப்படிங்கிறது உன் தலையிலயும் வந்து சேரும். நீ நடந்து போம்போது கல்லும் தடுக்கலாம். கால் தடுக்கி கீழயும் விழுகலாம். இது எல்லாமே ஒவ்வொருத்தரோட வவுத்தெரிச்சல் தான். ஒவ்வொருத்தனுடைய வவுத்தெரிச்சல் தான். தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. நம்ம ஹீலர் பாஸ்கரன் என்ன சொல்றாரு, எப்பலாம் தங்கத்தோட விலை ஏறுதோ அப்பலாம் போர் வரும். போர் எப்பலாம் வர மாரி இருக்குதோ அப்பதான் தங்கத்தோட விலை ஏத்துவாங்க. உக்ரைனுக்கும், ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது அப்டின்னாலும், இந்த மாரி நம்மளோட ஊர்ல வந்து விலை ஏத்துவாங்க. அதே மாரி வெனிசுலாவுக்கும், அமெரிக்காவுக்கும் இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, இங்க விலை ஏத்துவாங்க. இதுவே இங்க இந்தியாவுக்கும், இலங்கைக்கும் ஓகேங்களா, ஒரு போர் நடக்குது அப்டின்னா, மற்ற நாடுகள்ல விலை ஏறுமான்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. இங்க நம்ப ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிலைமை இந்த மாரி இருக்குது. ஏன் நம்மள விட குட்டி நாடு தான் துபாய். அங்க எப்படி தங்கம் கம்மி விலைக்கு வருது? இங்க எப்படி அதிக விலைக்கு வருது? இங்க எல்லாமே கார்ப்பரேட் கையில குடுத்தாச்சு. ஏகப்பட்டது குடுத்தாச்சு. சுவாசிக்கிற காத்து மட்டும் தான் கார்ப்பரேட் கிட்ட குடுக்கல. மூச்சு விடுற காத்து மட்டும் தான் கார்ப்பரேட் கிட்ட குடுக்கல. மீதி எல்லாத்தையும் குடுத்தாச்சு. 5 பஞ்சபூதத்துல அதே மாரி வானத்தையும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறனால அதையும் விட்டுட்டாங்க. மீதி நெருப்பு கையில சுட்டுப்புடும். அதனால அதையும் பண்ண முடியல. மித்தபடி தண்ணியும், நிலத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ சுரண்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாத்தையும் கார்ப்பரேட்ல குடுத்தாச்சு. யோசிச்சு பாருங்க. எல்லாமே கார்ப்பரேட் கிட்ட கார்ப்பரேட் இல்லாம நம்ம இயங்க முடியாதுங்கிற அளவுக்கு போயிருச்சு. ஒரு பஸ் தயாரிக்கிற கம்பெனி கார்ப்பரேட்ல இருந்து தான் நம்ம வாங்குறோம். ஒரு கரண்ட் அங்க தான் வாங்குறோம். ஒரு பிளாஸ்டிக் பெஞ்சு, ஒரு ஒரு ஃபோனு, ஒரு ஏரோப்ளானு போய் பாருங்க. தாய்லாந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட குட்டி நாடு. அவங்க சொந்தமா தாய் ஏர்வேஸ் வச்சிருக்கிறாங்க. மக்களுக்கோசரம். ஸ்ரீலங்கா போய் பாருங்க. ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ்ன்னு இருக்குது. அவன் நம்மளோட குட்டி நாடு. தமிழ்நாட்ட விட சின்ன நாடு. தமிழ்நாட்ட விட தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்த விட குட்டி நாடு இலங்கை. அவன் வச்சிருக்கிறான் சொந்தமா அவங்களுக்கு சொந்தமா ஏர்வேஸ் மக்களுக்கோசரம். நாம மக்களுக்கோசரம் என்ன வச்சிருக்கிறோம்? கடன் தான் வாங்கி வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தன் தலையிலயும் என் தலையில இப்படி இவ்வளவு முடி இருக்குதோ, அதுதான். இந்த மாரி வந்து ஒவ்வொருத்தன் தலையிலயும் ஏகப்பட்ட கோடி கடன வாங்கி வச்சிருக்கிறோம். இருக்கிறவன்லாம் கடன்காரனாக்கிவிட்டு நாம நல்லா சொகுசா உட்காந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட கரடு முரடான பாதையா இருக்குது வேற. ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்குது. இந்த மாரி விலைவாசி ஏத்தி வச்சு யாருக்கும் எந்த பயன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பணக்காரங்களுக்கு தான் பயன். பணக்காரனுக்கு தான் அவ்வளோ பயன். ஏழை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பயன்படுத்துறதுக்கு 2வது தங்கம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் வரும். சொல்ல முடியாது. இது வந்து டம்மி பாவா அப்படிம்பாங்கல்ல அந்த மாரி, டூப்ளிகேட் தங்கம்னு சொல்ல முடியாது. 2ஆம் தரத்தில் இருக்கக்கூடிய தங்கம் அப்படின்னு சொல்லி மக்கள் புழக்கத்துல வரும். அப்படி நாங்க வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிம்பாங்க ஏழை மக்கள். ஏன்னா, ஒரு பொருள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்துச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு அதோடைய விலை அப்படிங்கிறது நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது போயிருச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்மளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து முடிவு பண்ணி இதெல்லாம் இயக்குறான். அவன் பண்ற வேலை தான் இது எல்லாமே. எங்கேயோ எவனோ ஒருத்தன் முடிவு பண்றதுக்கு கீழ 140 கோடி மக்கள் வந்து ஆட வேண்டியதா இருக்குது. ஆடித்தான் ஆகணும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தனியார்கிட்ட குடுத்துட்டோம். அதனால அதனுடைய விளைவு இப்படிதான் இருக்கும். உலகத்துல போய் வெவ்வேறு நாடுகள்ல போய் பார்த்தா, பெரும்பான்மையான நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான விஷயம் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. நீங்க கேட்கலாம், "நீ சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சபரி. அரசாங்கம் கார்ப்பரேட் இல்லாம இயங்க முடியாது. கார்ப்பரேட்டுக்கு முக்கியத்துவம் குடுத்துதான் ஆகணும்னு" சொல்லிட்டு. உங்க எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? நார்த் கொரியாவ உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அந்த நாட்டுல கிம் ஜாங் உன் என்ன பண்றாரு? தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ தான் கார்ப்பரேட் கம்பெனிலாம் வச்சிருக்கிறாரு. அந்த நாட்டுல 100க்கு 90% பேர் கையில இன்னைக்கும் பட்டன் ஃபோன் தான் இருக்குது. இன்டர்நெட்ட அவிங்க யூஸ் பண்றதே கிடையாது. ஓகேங்களா? அவிங்க ஊர்ல பான் கூட கிடையாது. அந்த ஆள் அந்த அளவு கட்டுப்பாடோட இருக்கிறான்.
இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாஃபியா வேர்ல்டு பூரா கொடி கட்டி பறக்குது பான் மாஃபியா. நார்த் கொரியால ஒன்றும் அசைக்க முடியல. காரணம் அங்க கிம் ஜாங் ஒன்று புலத்துறாரு. அவர் வந்து டான், அங்க டானுக்கெல்லாம் டான் அங்க. அவர் இருக்கிற வரைக்கும் அங்க ஒன்றும் ஒரு வேலைக்கு ஆகாது. அப்படி இருக்கும் பொழுது கிம் ஜாங் உன்னு சொல்லக்கூடிய ஒற்றை மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறான் அப்படின்னா, இங்க நம்ப நாட்டுல எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. நம்மளுக்குன்னு வரலாறு இருக்குது. கிம் ஜாங் உன் இருக்கக்கூடிய நார்த் கொரியால அந்த ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோடி சொல்ற மாரி வந்து உலகம் முழுக்க போயிட்டு, உலகத்தோட பழமையான மொழி எங்க நார்த் கொரியால இருக்குதுன்னு அந்த ஆளு சொல்றதுக்கு வழி இல்ல. சொல்ல முடியாது. அப்படியா இருந்தாலும் இருந்தா தானே சொல்லுவாரு. நம்ப இந்தியால இருக்குது. நம்ம தாய்மொழி தமிழ் இருக்குது. நம்ம மோடி பிரதமர் எங்க போனாலும் சொல்றாரு. உலகத்திலேயே பழமையான மொழிகே, தொன்மையான மொழிகே, எங்க தமிழ்நாட்டு தாங்க, எங்க தமிழ் தாங்க, அது எங்க ஊர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்றாரு. நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய வரலாறு மிக்க ஒரு இனம் வாழ்ந்துட்டு இருக்குது. இப்படி எவ்வளவோ ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு இன ரீதியா மதம் அப்படிங்கிறது நம்ம வழிபடக்கூடிய தெய்வத்தை பொறுத்து இது பண்ணோம். இனம் அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடிய மொழி வச்சு பிரிக்கப்படும். தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனியான அடையாளம் இருக்குது. இப்படி நம்ம எல்லாருமே இருந்தாலும் நம்ம சிதறி கிடக்குறோம். நம்மளுடைய ஒத்துமை கிடையாது. நம்மளுக்காண்டி ஒரு விழிப்புணர்வு கிடையாது. ஏன்னா நம்மள ஜாதி வாரியா பிரிச்சு வச்சிருக்கிறாய்ங்க. அதுக்கு ஒரு தலைவரு, அவன் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் போய் கைய கட்டிக்கிட்டு, கட்சிகள்ட்ட போயிட்டு கைய கட்டிக்கிட்டு, "அண்ணே எனக்கு ஒரு 3 சீட்டுண்ணே, அப்படியே ஒரு ராஜ்யசபா சீட்ண்ணே, எனக்கு ஒரு 500 கோடிண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அவிங்க வாங்கிட்டு போயிருவாங்க. கடைசில கஷ்டப்படுறது யாருன்னா, நம்மள மாரி ஏழை மக்கள் தான். இந்த மாரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு அடிப்படையான விழிப்புணர்வுலாம் இல்லாதனால தான், ஒவ்வொருத்தரும் நம்மள ஏமாத்தவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. தங்கம், வெள்ளி விக்கிறவன்லருந்து ரோட்டு ஓரத்துல உட்காந்துட்டு அ ட்ரேடிங்ன்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய தலைநகரங்கள்ல தான் இருக்கும் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட கடைகள் அப்படிங்கிறது. விழிப்புணர்வுன்னு சொல்ல முடியாது. ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் இது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரிப்புதூர் அக்ரஹாரத்திலே வந்துருச்சு. சேலம் மாவட்டம் ஏரிப்புதூர் அக்ரஹாரத்திலேயே நம்ம பக்கத்து ஊரு. அப்படி இருக்கும்பொழுது ஏரிப்புதூர் வந்துடுச்சு. இந்த ஊருக்கு பஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 20 பஸ் தான். அதுவும் டைமிங் பஸ் தான். ஒரு பஸ் போணுச்சுன்னா, மறுபடியும் அடுத்த பஸ் வரதுக்கு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, எப்படி இவங்களால இந்த கிராமத்தில கூட போய் ரீச் ஆக முடியுது? இப்ப எப்படி அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு கிளைக்கழகம் வாரியா நிர்வாகிகள நியமிச்சு ஒரு கட்டமைப்ப கொண்டு வராங்களோ, அந்த மாரி கார்ப்பரேட்காரனும் ஒரு கிளைக்கழகம் மாரி ஒவ்வொரு பகுதியிலயும் ஒரு நிறுவனத்த, ஒரு ஒரு முக்கியமான ஒரு சேவை மையத்த கொண்டு வந்து அவன் சுருட்ட பார்க்குறான். மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வுங்கிறது வர வரைக்கும், இதோடைய நிலை அப்படிதான் இருக்கும். இப்ப நாளைக்கு அவங்க ரூ. 1,00,000 கூட ஏத்துட்டோம். மக்கள்லாம் யாருமே இப்ப நம்மளுக்குள்ளாடி ஒரு ஒத்துமையா இருந்தா, நம்மளுக்குள்ளாடி இருந்த ஒருத்தன் வந்து, "தங்கம்லாம் வாங்காதீங்கயா." நம்ம யாருமே வாங்காம இருந்தா, அவன் விலை இறங்கி தானே இருந்தாகணும். இப்ப இன்னைக்கு இத்தனை கோடி பணம் போட்டு எல்லாம் நகை கடை ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்மளாம் நகையே வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்மளாம் கம்முன்னு இருந்தோம்னா, அவன் என்ன பண்ணுவான்? வெறுங்கடையை வச்சுட்டு எவ்வளோ நாள் உட்காந்துட்டு இருப்பான்? சரி போ, விலை கம்மி பண்ணாலாச்சும் யாராவது வாங்குறாங்கன்னு சொல்லி கம்மி பண்ணி தானே ஆகணும். இப்ப எல்லாம் கடன் வாங்கி தான் போட்டிருப்பாங்க. அல்லது கையில இருக்கிற காசை தான் போட்டுருக்கட்டும். எவ்வளோ நாள் வச்சுட்டு வேடிக்கை பார்க்க முடியும்? இறங்கி வந்து தான் ஆகணும். இறங்கி வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது மக்கள்லாம் இருந்துட்டு, "ஐயோ! அப்பா ஏறுது. வாங்கி போட்டாங்கன்னா" இப்படிதான் போறாங்க. எந்த பயனும் இல்ல அவரு சொல்ற மாரி.